إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن سيدنا ونبينا وحبيبنا وشفيعنا ومولانا محمدا عبده ورسوله صلى الله عليه وعلى آله وصحبه وسلم. اللهم صل على محمد وعلى آل سيدنا محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم وبارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. وقد قال الله تبارك وتعالى بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم إذ قال لأبيه وقومه ما هذه التماثيل التي أنتم لها عاكفون قالوا وجدنا آباءنا لها عابدين صدق الله العلي العظيم. அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்பு சகோதர நண்பர்களே, பெரியவர்களே, அல்லாஹுவை பயந்து அஞ்சி தக்வா செய்து நடந்து கொள்ளும்படியாக முதலாவதாக எனக்கும் அப்பால் உங்களுக்கும் ஞாபகம் ஊட்டிக் கொள்கின்றேன், வசியத்தும் செய்து கொள்கின்றேன், அன்பு கட்டளையும் பிறப்பித்துக் கொள்கின்றேன். அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதர நண்பர்களே, பெரியவர்களே, தில்காஜா மாதம், தில்ஹிஜ்ஜா மாதம் வந்துவிட்டால் ரபீஉல் அவ்வல் வந்த காலத்தில் எப்படி நாங்கள் ஹதரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி பேசுகின்றோமோ, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய ஃபிக்ஹு சீரா, அவருடைய வாழ்க்கையில் இருந்து கற்றுக்கொண்ட பாடங்கள், அவர்களுடைய வாழ்க்கை எனக்கு உங்களுக்கு ஒரு மேலோட்டமாக ஒரு வாழ்க்கையாக இருந்தாலும் அந்த வாழ்க்கையினூடாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அகிலத்தாருக்கு கியாமத்துடைய நாள் வரும் வரைக்கும் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற மக்களுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வைத்திருக்கக்கூடிய பாடங்களை ஃபிக்ஹு சீரா என்று நாங்கள் சொல்லுவோம். அதனூடாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எங்களுக்கு பாடம் கற்பிக்கின்றான். அதே போன்று தான் திருக்குர்ஆனினூடாக பல நபிமார்களுடைய வரலாறுகளை, பல நபிமார்களுடைய செய்திகளை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எங்களுக்கு சொல்லிவிட்டு சொல்லுகிறான். இன்னும் சொல்லப்படாத எத்தனையோ நபிமார்களுடைய வரலாறுகளும் இருக்கிறது என்பதாக. அன்புக்குரிய நண்பர்களே, சகோதரர்களே, வரலாறுகள் எழுதப்பட வேண்டும் என்பது கட்டாயமில்லை. நபிமார்களில் ஒரு சிலருடைய வரலாறுகளை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆனில் பதிவு செய்திருக்கின்றான். எங்களுக்கு அல்லாஹ் சொல்லித் தருகின்றான், நீங்கள் என்ன செய்து கொண்டிருக்கிறீர்கள் என்பது மற்றவர்களுக்கு தெரிய வேண்டிய அவசியம் கிடையாது, அது எனக்கு மட்டும் தெரிந்தால் போதும். அதனால் நபிமார்களுடைய வரலாறுகளில் இருந்து ஒரு சில நபிமார்களுடைய வரலாறுகளை மட்டும் உங்களுக்கு பாடமாக சொல்லியிருக்கின்றேன். வமின்ஹும் மன் லம் நக்ஸுஸ் அலைக், அவர்களில் பெரும்பான்மையானவர்களுடைய வரலாறுகளை நாங்கள் உங்களுக்கு சொல்லவில்லை என்று குர்ஆன் சொல்லுகிறது. அந்த அடிப்படையில் நபிமார்களுடைய வரலாறுகளை பற்றி சொல்லும் பொழுது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எங்களுக்கெல்லாம் ஒரு செய்தி சொல்லுகின்றான். மா கான ஹதீஸன் யுஃப்தரா, இவைகள் எதுவுமே இட்டுக்கட்டப்பட்ட கதைகள் அல்ல. நடக்காத ஒரு செய்தியை நடந்ததாக சொல்லி உங்களுக்கு பாடம் கற்பிப்பதற்காக வேண்டி எழுதப்பட்ட ஒரு கதை புத்தகம் அல்ல இது. இதில் சொல்லப்பட்டிருக்கக்கூடிய அனைத்தும் கதைகள் என்று சொல்லும் பொழுது எங்களுக்கு எப்பயுமே ஞாபகத்துக்கு என்ன வரும் என்றால், நடக்காத ஒரு விடயத்தை சொல்லுவதற்கு பேரு கதை என்று சொல்லுவோம். வாங்க, நான் ஒரு கதை சொல்லுகிறேன் என்று பிள்ளையை கூப்பிட்டால் அந்த பிள்ளைகளுக்கு நாங்கள் ஏதோ ஒரு கதையை சொல்லுவோம், ஒரு நரிக்கதையை சொல்லுவோம், ஒரு யானை கதையை சொல்லுவோம். அப்படிப்பட்ட கதைகள் அல்ல இது. இது நிகழ்வுகள். குர்ஆன்ல வரக்கூடிய கஸஸ் என்ற வார்த்தையை சமகாலத்துடைய உலமாக்கள் கதைகள் என்று வர்ணிக்காமல், மொழிபெயர்க்காமல் நிகழ்வுகள் என்று மொழிபெயர்த்திருக்கிறார்கள். இவைகள் எல்லாம் நிகழ்வுகள், நடந்தவைகள், யதார்த்தமானவைகள்.
வாழ்க்கையில் வாழ்ந்து காட்டப்பட்டவைகள். மா கான ஹதீஸை யுஃப்தரா வலாக்கின் தஸ்தீக் அல்லதி பைன யதைஹி வ தஃஸீல குல்லி ஷைஇன் வஹுதன் வ ரஹ்மத்தன் லிகௌமி யுமினூன். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆனில் மிக அழகாக குறித்து காட்டுகின்றான். குர்ஆனில் சொல்லப்பட்டிருக்கக்கூடிய அத்துணை வரலாறுகளும் அது வரலாறுகள் அல்ல, அது வாழ்க்கைக்கு படிப்பினை, வாழ்க்கைக்கு ஒரு கண்ணாடி, வாழ்க்கைக்கு ஒரு முன்மாதிரி. அதை வைத்து உங்களுக்கு வாழ்ந்து கொள்ள முடியும். அந்த அடிப்படையில் குர்ஆனில் அதிகமாக பேசப்பட்ட நபிமார்களில் ஒருவர் தான் சையதுனா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாமுடைய வாழ்க்கையை எடுத்து படிக்கும் பொழுது ஒரு ஆச்சரியம் என்னவென்று சொன்னால், அவர்களுடைய சிறுபிராயம் தொட்டு மரணப்படுக்கை வரைக்கும் உள்ள நிகழ்வுகளை குர்ஆன் பதிவு செய்திருக்கிறது. ஒரு சிறு குழந்தையாக இருக்கும் பொழுது, ஒரு வாலிபனாக இருக்கும் பொழுது, ஃபதா என்று சொன்னால் ஒரு 15-14 வயது நிரம்பி ஒரு வாலிபனாக இருக்கும் பொழுது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் எப்படி துடிதுடிப்பாக இருந்தார்கள், எப்படிப்பட்ட ஒரு அவருடைய ஆக்டிவிட்டீஸ், அவர் எப்படிப்பட்ட ஒரு துடிதுடிப்பான வாலிபராக இருந்தார்கள் என்பதையும் சொல்லிவிட்டு மரணப்படுக்கையில் படுத்துக்கொண்டு தன்னுடைய குடும்பத்தையும் தன்னுடைய குழந்தைகளையும் தன்னுடைய பேரப்பிள்ளைகளையும் அழைத்து ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் என்ன கலைத்தார்கள், என்ன சொன்னார்கள். அல்லாஹ் எங்களுக்கு ஒரு செய்தி சொல்லித் தருகின்றான். விளையும் பயிறு முளையில் தெரியும். சிறு பிராயத்திலேயே துடிதுடிப்பாக இருப்பவர்கள், வித்தியாசமாக யோசிக்கக்கூடியவர்கள், வித்தியாசமாக செய்து காட்டக்கூடியவர்கள், அவருடைய வாழ்க்கையில் அவர்கள் எப்பொழுதுமே அப்படித்தான் இருப்பார்கள். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் அனைவரும் செய்யக்கூடியதை நானும் செய்ய வேண்டும் என்று எதிர்பார்க்கவில்லை. அனைவரும் ஒன்றை செய்கிறார்கள். ஏன் செய்கிறார்கள், எதற்கு செய்கிறார்கள்? அவர்களே கேள்வி கேட்டார்கள். அவர்களுக்குள்ளே அவர்கள் கேள்வி எழுப்பினார்கள். மக்கள் சந்திரனை வணங்கிக் கொண்டிருந்தார்கள், சூரியனை வணங்கிக் கொண்டிருந்தார்கள், நட்சத்திரங்களை வணங்கிக் கொண்டிருந்தார்கள். ஃபலம்மா ஜன்ன அலைஹில் லைல், அல்லாஹ் குர்ஆனில் சொல்லுகின்றான், இரவு வந்துவிட்டது, இருள் மூடிவிட்டது, வானலோகத்தில் நட்சத்திரங்கள் எல்லாம் தென்பட்டது. இந்த நேரத்தில் சொன்னாங்க, ஹாதா ரப்பி, இது என்னுடைய கடவுளாக இருக்க முடியுமோ, வெளிச்சமாக இருக்கிறது. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் உண்மையை தேடுகிறார்கள். எங்களுக்கு குர்ஆன் சொல்லுகிறது, உண்மையை தேடுங்கள். உண்மை எங்கேயோ பதுங்கி நிற்கிறது, உண்மை எங்கேயோ ஒளிந்து கொண்டிருக்கிறது. அதை தேடி பின்பற்றுவது, அதை தேடி எடுத்துக்கொள்வது ஒவ்வொரு மனிதனுடைய கடமை, கட்டாயம் என்பதை சொல்லுவதற்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் வெட்ட வெளிச்சத்தில் வந்தார்கள். சூரியனை பார்த்தார்கள், சந்திரனை பார்த்தார்கள், நட்சத்திரங்களை பார்த்தார்கள். பார்த்துவிட்டு சொன்னார்கள், இவைகள் எதுவுமே என்னுடைய ரப்பாக, என்னுடைய கடவுளாக நீங்கள் வணங்கி வழிபடலாம், நீங்கள் இதை கடவுளாக ஏற்றுக்கொள்ள முடியும், ஆனால் அதனை நான் கடவுளாக ஏற்றுக்கொள்ள மாட்டேன். இவைகள் எனக்கு எதுவுமே வழி காட்ட மாட்டாது, இவைகளிடமிருந்து எனக்கு ஹிதாயத்து கிடைக்க மாட்டாது என்று சொல்லி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் தன் உண்மையை தேடி போன பயணத்தை குர்ஆன் சுட்டி காட்டுகிறது. அதற்கு பிறகு குர்ஆன் சொல்லுகிறது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துடைய சிறு பிராயத்தை பற்றி. சமிஅனா ஃபத்தன் யுகாலு லஹு இப்ராஹிம், சிலைகளை உடைத்து விட்டார்கள், விக்கிரக வணக்கத்தை எதிர்த்தார்கள், விக்கிரக வணக்கத்துக்கு எதிராக குரல் கொடுத்தார்கள், விக்கிரகங்களை உடைத்தார்கள். அதற்கு பிறகு அங்கிருந்த மக்கள் சொன்ன இந்த சமிஅனா ஃபத்தன், நாங்கள் எங்கள் ஊர்ல இருக்கக்கூடிய ஒரு வாலிபரை தான் கேள்விப்பட்டிருக்கின்றோம், யுகாலு லஹு இப்ராஹிம், அவருக்கு இப்ராஹிம் என்ற பேர் நாமம் சூட்டப்பட்டவர். அப்படிப்பட்ட ஒருவர் தான் இந்த கர்மத்தை செய்திருக்க முடியும். அவர்தான் ஒரே கேள்வி கேட்பாரு, அவர்தான் எங்களை விமர்சிப்பாரு, அவர்தான் நாங்கள் செய்யக்கூடியவைகளை எல்லாம் பார்த்து கேள்வி கேட்பாரு. எனவே அவர்தான் இதை செய்திருக்க வேண்டும் என்று மக்கள் யூகித்தார்கள். அதற்கு பிறகு எங்களுக்கு தெரியும், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை மக்கள் அணுகி கேட்ட சந்தர்ப்பத்தில் இது எப்படிப்பட்ட ஒரு நிகழ்வு, உண்மையை வெளிப்படுத்த வேண்டும், உண்மையை மக்களுக்கு சொல்ல வேண்டும். தன்னை தானே பாதுகாத்துக் கொள்ள முடியாத விக்கிரகங்கள் எப்படி உங்களை பாதுகாக்க முடியும்? விக்கிரகங்களை நான் உடைத்திருப்பேன் என்றால் இதோ பாருங்கள், அந்த பெரிய விக்கிரகத்துடைய கழுத்துல தானே கோடாரி இருக்கிறது. குர்ஆன் அப்படி சொல்லித் தருகிறது. அன்புக்குரிய நண்பர்களே, சகோதரர்களே, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவருடைய நோக்கம் உம்மத்தை சிந்திக்க வைக்க வேண்டும், உம்மத்தை புத்துயிர் பெற வேண்டும், உம்மத்தை வித்தியாசமாக யோசித்து உண்மையை புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் இப்படி செய்தார்.
அதற்கு பிறகு அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லுகிறான், வவஸ்ஸா பிஹா இப்ராஹீமு பனீஹி வ யாக்கூப். பிள்ளைகளுக்கு மட்டுமல்ல, யாக்கூப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு பேரப்புள்ள, அவருடைய சொந்த பிள்ளை இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாம். இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாத்துடைய குழந்தை தான் யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லுகின்றான், உங்களுடைய பொறுப்பு உங்களுடைய பிள்ளைகளுடன் மட்டும் முடிந்து விடாது, பேரப்பிள்ளைகளுக்கும் போய் சேரத்தான் செய்யும். நீங்கள் வாழும் காலமெல்லாம் உங்களுடைய குழந்தைகளை மட்டும் என்னுடைய குழந்தைகளை நான் பராமரித்துக் கொண்டு விட்டேன் என்று சொல்லி கைகழுவி விட முடியாது. அல்லாஹ் சொல்லி தருகிறான். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் மரணப்படுக்கையில படுத்துக் கொண்டு வவஸ்ஸா பிஹா இப்ராஹீமு பனீஹி வ யாக்கூப் வசியத்து செய்கிறார்கள். அன்புக்குரிய நண்பர்களே, சகோதரர்களே, கொஞ்சம் நிதானமாக சிந்தியுங்கள், பார்ப்போம். நாங்கள் எதை வசியத்தாக சொல்ல போகின்றோம்? எங்களுடைய வசியத்துகள் எப்படி இருக்க போகிறது? மிச்சி போனால் என்ன தெரியுமா வசியத்திற்கும்? என்னை இங்கு அடக்கம் செய்ய வேண்டும், என்னை இவர் தொழுவிக்க வேண்டும், அப்படித்தான் நாங்கள் சொல்லுவோம். யாரும் தொழுவித்து விட்டு போகட்டுமே, எங்கேயாவது அடக்கம் செய்யட்டுமே, பிரச்சனை கிடையாது. நான் விட்டு விட்டு போகக்கூடிய குழந்தைகள் யாரு? என்னுடைய குழந்தைகள் யாரு? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் கேட்கிறாங்க கேள்வி. வவஸ்ஸா பிஹா இப்ராஹீமு பனீஹி வ யாக்கூப் யா பனிய இன்னல்லாஹ அஸ்தஃபா லக்குமுத்தீன் ஃபலா தமூதுன்ன இல்லா வ அன்தும் முஸ்லிமூன். என்னுடைய அன்பு குழந்தைகளே, நீங்கள் முஸ்லிம்களாகத்தான் மௌத்தாக வேண்டும். இஸ்லாத்தை விட்டுவிடக் கூடாது. இஸ்லாம் என்பது சில சடங்குகள் அல்ல. இஸ்லாம் என்பது அல்லாஹ்வுக்கு முன்னால 100க்கு 100 வழிபடுவது. அல்லாஹ்வுக்கு முன்னால 100க்கு 100 வழிபடுவது, அல்லாஹ்வுக்கு முன்னால் எதையுமே முற்படுத்தாமல் இருப்பது. அல்லாஹ்வுக்கு முன்னால் எதையுமே முற்படுத்த மாட்டோம். அல்லாஹ் வேண்டாம் என்று சொன்னது வேண்டாம், அல்லாஹ் செய்ய சொன்னது செய்யப்பட வேண்டும். அதற்கு எதுவுமே தடையாக இருக்க முடியாது. என்னுடைய உணர்வுகள் தடையாக இருக்க முடியாது, என்னுடைய புத்தி தடையாக இருக்க முடியாது, என்னுடைய ஆசை தடையாக இருக்க முடியாது, என்னுடைய அன்பு தடையாக இருக்க முடியாது. சுப்ஹானல்லாஹ். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் வசியத்து செய்தார்கள். நானும் ஒரு முஸ்லிமாக வாழ்ந்திருக்கின்றேன். வஜ்ஜஹ்து வஜ்ஹிய லில்லதி ஃபதரஸ் ஸமாவாதி வ அன மினல் முஸ்லிமீன் என்று முடித்தார்கள். நான் ஒரு முஸ்லிம் என்று முடித்தார்கள் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம். அதைத்தான் அல்லாஹ் சொல்கிறான் குர்ஆன்ல, சூரத்து ஸாஃபாத்ல சொல்லுகின்றான். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் தன்னுடைய அன்பு மகன் கழுத்துல கத்தியை வைக்க வேண்டும். அன்பும் இருக்கிறது, பாச உணர்வும் இருக்கிறது, இரக்கமும் இருக்கிறது, ரத்தத்தை பார்ப்பதும் சிரமமாக இருக்கிறது. ஆனா அனைத்துக்கு மேலால் அல்லாஹ்வுடைய கட்டளை செய்துதான் ஆக வேண்டும், செய்துதான் ஆக வேண்டும். ஒரு வாப்பா யோசிக்கிறார், இதை நான் மட்டும் செய்வதல்ல. நன்றாக புரிந்து கொள்ளுங்கள், நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். பள்ளிவாசல் கட்டுவது நான் மட்டுமல்ல, என்னுடைய குடும்பம் சேர்ந்து செய்ய வேண்டும். எந்த ஒரு நல்ல கர்மத்தையும் குடும்பமாக சேர்ந்து செய்ய பாருங்கள். வாஹிதனா இலா இப்ராஹீம வ இஸ்மாஈல அன் தஹிரா பைத்திய. குர்ஆன் சொல்லுகிறது, காபா ஆலயம் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களின் ஊடாக மட்டும் கட்டப்பட்ட ஒரு பள்ளிவாசல் அல்ல, அது ஒரு வாப்பா மகன் சேர்ந்து கட்டின பள்ளி. வாப்பாவும் மகனும் சேர்ந்து கட்டின பள்ளிவாசலை முன்னோக்கி தொழக்கூடிய எங்களுக்கு எத்தனை பேருக்கு பாக்கியம் இருக்கிறது? குழந்தைகளுடன் வந்து பள்ளிக்கு வந்து தொழக்கூடிய பாக்கியம். பாப்பா மகன் 2 பேருமாக சேர்ந்து கட்டின காபா ஆலயத்தை முன்னோக்கி நாங்கள் தொழுகின்றோம். எத்தனை பேரண்ட்ஸுக்கு முடியும் தன்னுடைய குழந்தைகளையும் அழைத்துக் கொண்டு வந்து ஒரு பக்கமாக வலது பக்கம் இடது பக்கமாக வைத்துக் கொண்டு அந்த பள்ளிவாசலை முன்னோக்கி சுபகுடைய தொழுகையை தொழுவதற்கு, தஹஜ்ஜத் தொழுவதற்கு, குறைஞ்சபட்சம் ஜும்மாவுடைய தொழுகையாவது தொழுவதற்கு எத்தனை பேருக்கு பாக்கியம் இருக்கிறது? குடும்பமாக சேர்ந்து செய்ய வேண்டும். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் யோசித்தார்கள், காபா ஆலயத்தை நானும் மகனும் சேர்ந்து கட்டப் போகின்றோம். அல்லாஹ் இப்பொழுது சொல்லுகிறான், மகனை அறுத்து குர்பான் செய்ய என்பதாக. வாப்பா போய் மகன்கிட்ட கேட்டாரு,
வாப்புக்கு நன்றாக தெரியும் நான் வளர்த்த மகன், நான் எதை மகனுக்கு கொடுத்தேன் என்பது வாப்புக்கு நன்றாக தெரியும். நன்றாக புரிந்து கொள்ளுங்கள், நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். குழந்தைகள் கெட்டு போகவில்லை, குழந்தைகளை கெடுத்து விட்டோம். குழந்தைகள் வழி தவறி போகவில்லை, குழந்தைகள் வளர்க்கப்படவில்லை. குழந்தைகள் பண்பாடற்று போகவில்லை, குழந்தைகளுக்கு பண்பாட்டை சொல்லிக் கொடுக்கவில்லை. குழந்தைகள் பாவம், குழந்தைகள் பாவம். எனக்கும் உங்களுக்கும் கிடைத்த பெற்றோர்கள் அவர்களுக்கு கிடைக்கவில்லை. அந்த குழந்தைகள் பாவம். எனக்கும் உங்களுக்கும் கிடைத்த பெற்றோர்கள் அந்த குழந்தைகளுக்கு கிடைக்கவில்லை. ஏன்? அவர்களுக்கு பெற்றோர்கள் நாங்கள் தானே. நாங்கள் யாரும் எங்களுக்கு தெரியும் தானே. அன்புக்குரிய நண்பர்களே, சகோதரர்களே, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாமுக்கு தெரியும், இது நான் வளர்த்த குழந்தை, என்னுடைய பராமரிப்பில் வளர்ந்தவன், என்னுடைய மனைவி வளர்த்தவன். நன்றாக வளர்த்திருப்பாள், நல்லதை சொல்லிக் கொடுத்திருப்பாள், அல்லாஹ்வை பற்றி சொல்லிக் கொடுத்திருப்பாள். அந்த நம்பிக்கையுடன் போய் கேட்டார் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம், யா புனைய இன்னி அரா ஃபில் மனாமி அன்னி அஸ்பஹ்க ஃபன்துர் மாதா தரா. அன்புக்குரியவர்களே, ஒரு உணர்வு பூர்வமான வரலாறு இது. அல்லாஹ் என்ன தெரியுமா சொல்லி தருகின்றான்? இது ஒரு வரலாறு, குர்பான் கொடுக்கிற வரலாறு அல்ல இது. என்னுடைய உணர்வு, என்னுடைய அன்பு, என்னுடைய பாசம், எனக்கென்று இருக்கின்ற அபிலாசைகள் அனைத்தும் அல்லாஹ்வுக்கு முன்னால் சமர்ப்பணம். அல்லாஹ்வுக்கு முன்னால் சமர்ப்பணம். இது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் மட்டுமல்ல, அவருடைய குடும்பம், அவருடைய மனைவியும் அதைத்தான் செய்தார்கள். இமாம் புகார் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி தன்னுடைய புகாரி ஷரீஃபில் பதிவு செய்திருக்கிறார்கள், குடும்பமாக இருந்து படிக்க வேண்டிய ஹதீசுகள் இவைகள், குடும்பமாக இருந்து படிக்க வேண்டிய பாடங்கள் இவைகள். மக்கா முக்கர்ரமா அந்த பாலை வனத்தில் ரப்பனா இன்னி அஸ்கன்து மின் ஸுர்ரிய்யதி பிவாதின், ஒரு பள்ளத்தாக்கில் விட்டு விட்டு போறாங்க இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம். திரும்பி போகும் பொழுது எதையுமே விட்டு விட்டு போகவில்லை. وَإِذْ بَوَّأْنَا لِإِبْرَاهِيمَ مَكَانَ الْبَيْتِ, காபா ஆலயம் கட்டப்பட்டிருக்கவில்லை. காபா ஆலயத்தினுடைய ஃபவுண்டேஷன், அதனுடைய அசாஸ், அடித்தளம் மறைக்கப்பட்டிருந்தது. அதை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா காட்டிக் கொடுத்தான், மேகங்களினூடாக காட்டிக் கொடுத்தான். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அந்த இடத்தில் தன்னுடைய குடும்பத்தை விட்டு விட்டு போறாங்க. ஜம்சமும் இருக்க இல்ல, சஃபா மர்வாவும் தெரியாது, மகாமே இப்ராஹிமும் இருக்க இல்ல, ஹஜ்ரல் அஸ்வத் கல்லும் இருக்க இல்ல, முல்தஸிம் இருக்க இல்ல, ஹிஜ்ர இஸ்மாயில் இருக்க இல்ல, ஒன்றுமே இல்லாத ஒரு இடத்துல விட்டு விட்டு போய் துவா கேட்கிறாங்க, யா அல்லாஹ் இந்த குடும்பத்தை விட்டுட்டு போறேன். மனைவி கேட்கிற கேள்வி என்ன தெரியுமா? எங்க போறீங்க? இலா ஐன யா சய்யிதி, எங்க போறீங்க? அவர் பதில் சொல்ல இல்லை. ஏண்டா பதில் சொல்லிக் கொள்ள முடியாது. உணர்வுகள், கவலைகள் மிகைத்து விட்டது, கவலைகள் மிகைத்துக் கொண்டிருக்கிறது. எப்படி பதில் சொல்லுவது? மூணாவது முறையாக அந்த தாய் கேட்டால், அல்லாஹு அமரக பிஹாதா, இப்படி செய்யும்படியாக அல்லாஹ்வா உங்களுக்கு சொன்னால்? இப்படி செய்யும்படியாக அல்லாஹ்வா உங்களுக்கு சொன்னால்? அந்த நேரத்தில் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் ஃபஅௌமஅ பிரஸிஹி, தந்த தலையை அசைத்து பதில் சொன்னார்கள். வாயால பதில் சொல்ல இல்லை, வார்த்தைகள் வர இல்லை, தன்னுடைய அசைவு, சைன் லாங்குவேஜ், தலையை அசைத்து பதில் சொன்னார்கள். ஓம் அல்லாஹ்வுடைய கட்டளையின் பிரகாரம் தான் உன்னை இந்த இடத்தில் விட்டு விட்டு போகின்றேன். அந்த இடத்தில் சிந்திக்காமல், யோசிக்காமல், ஒரு கணம் யோசிக்காமல் ஒரே ஒரு வார்த்தை இந்த பெண் சொன்னால், இதல்லா யுவையன அல்லாஹ், இது அல்லாஹ்வுடைய கட்டளையாக இருந்தால் அல்லாஹ் எங்களை வீணாக்க மாட்டார். அந்த குடும்பத்தில் வளர்ந்த பிள்ளைதான் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம். அல்லாஹ்வுடைய கட்டளையாக இருந்தால் எங்களை அல்லாஹ் வீணாக்க மாட்டான். அன்புக்குரிய சகோதரர்களே, பெரியவர்களே, நண்பர்களே, அந்த தாயினுடைய மார்பில பால் குடித்து, அந்த தாயினுடைய பராமரிப்பில் வளர்ந்த அந்த இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை அறுத்த குர்பான் செய்ய என்று சொல்லி
இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு அல்லாஹ் கட்டளை பிறப்பிக்கின்றான். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் போய் மகன் கேட்ட சந்தர்ப்பத்தில் மகன் என்ன சொன்னார்கள் தெரியுமா? யா அபதி ஃஅல் மா துஅமர், பாப்பா ஏவப்பட்டதை செய்து முடித்து விடுங்களேன், நாளை கியாமத்தில் சந்திப்போமே, பொறுமையாளர்கள் எங்கெல்லாம் இருப்பார்கள் அங்க நானும் இருப்பேன், இதை நான் பொறுத்துக் கொள்கின்றேன், கழுத்துக்கள் துண்டாகட்டும், அல்லாஹ்வுடைய கட்டளைகள் துண்டாக கூடாது, கழுத்து துண்டாகட்டும் பிரச்சனை கிடையாது, அல்லாஹ்வுடைய கட்டளை துண்டாக கூடாது. தந்தைக்கும் மகனுக்கும் இடையில பிரிவினை வரலாம், அல்லாஹ்வுக்கும் எனக்கும் இடையில் பிரிவினை வர முடியாது. குடும்பத்தை விட்டு பிரிந்து போக முடியும், அல்லாஹ்வுடைய அருளை விட்டு பிரிந்து போக முடியாது. அல்லாஹ்வுடைய அருள் இதுதான் கிடைக்கும் என்றிருந்தால் அதற்கு நான் ஆயத்தம் என்று சொல்லி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாமுடைய மகன் இஸ்மாயில் சொன்ன சந்தர்ப்பத்தை குர்ஆன் எப்படி தெரியுமா சொல்லுது? ஃபலம்மா அஸ்லமா, அந்த ரெண்டு பேரும் அந்த நேரத்தில் உண்மையான முஸ்லிமாக மாறிவிட்டார்கள். ஈமான் எந்த செலவும் இல்லை, நம்புறது லேசி. ஈமான் ரொம்ப லேசி. வட்டி வாங்குற முழு பேருக்கு தெரியும் வட்டி வாங்குறது ஹராம் என்று சொல்லி, பொய் பேசுற அனைவருக்கு தெரியும் பொய் ஹராம் என்று சொல்லி, கண்ணால பாவம் செய்த அனைவருக்கு தெரியும் கண்ணால் செய்யக்கூடிய பாவம் ஹராம் பாவம் என்று சொல்லி, உன்னை நம்புவது ரொம்ப லேசி. நம்புறதுக்கு எந்த செலவும் கிடையாது, நம்புறதுக்கு எந்த செலவும் கிடையாது. பெற்றோர்களுடைய தாயினுடைய பாதத்தின் கீழ் சுவர்க்கம் இருக்கிறது, தந்தையுடைய பொருத்தத்தில் அல்லாஹ்வுடைய பொருத்தம் இருக்கிறது. யாருக்குத்தான் தெரியாது? யாருக்குத்தான் தெரியாது? யாருதான் நம்ப இல்லை? அனைவரும் நம்புகிறோம், அனைவரும் ஏற்றுக்கொள்கின்றோம். ஒன்றை நம்புவது ரொம்ப லேசி. அதனாலதான் குர்ஆன் சொல்லுது, யா அய்யுஹல்லதீன ஆமனூ, ஈமான் கொண்டவர்களே, உதுஹுலூ ஃபிஸ்ஸில்மி, இஸ்லாத்துக்குள்ள நீங்க வாங்க. முதலாவது எதை நம்புறீங்களோ அதை செய்து காட்டுங்க, எதை விசுவாசம் கொள்றீங்களோ அதை நடத்தாட்டுங்க, எதை சொல்றீங்களோ அதன்படி வாழுங்கோ, எதன் பக்கம் மக்கள் அழைக்கிறீங்களோ அதை வாழ்ந்து காட்டுங்கோ. அன்புக்குரிய நண்பர்களே, சகோதரர்களே, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழ்ந்தார்கள். அதைத்தான் அல்லாஹ் சொல்லுகிறான், ஃபலம்மா அஸ்லமா, அந்த இடத்தில் மகன் கழுத்தை கொடுத்தாரு, வாப்பா மகன் கழுத்துல கத்திய வச்சாரு, அறுக்க ஆரம்பிக்கிறாங்க. ஃபலம்மா அஸ்லமா, அந்த ரெண்டு பேரும் அந்த இடத்தில் அந்த நேரத்தில் அந்த சந்தர்ப்பத்தில் அல்லாஹ்வுக்கு முன்னால முற்று முழுதாக தன்னை அர்ப்பணித்து விட்டார்கள். இப்ராஹிமுடைய வாழ்க்கையை பற்றி குர்ஆன் இப்படி எல்லாம் சுட்டி காட்டுகிறது. அவருடைய குடும்ப வாழ்க்கையை சொல்லுகிறது. இன்னல்லாஹ் அஸ்தஃபா ஆதம வ நூஹன் வ ஆல இப்ராஹிம். இப்ராஹிமுடைய குடும்பத்தை படியுங்கள். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாமுடைய குடும்பத்தை படியுங்கள். குடும்ப வாழ்க்கை எப்படிப்பட்ட வாழ்க்கை? மனைவிமார்கள் இரண்டு பேர் ஒருவரை பற்றி சொன்ன ஹாஜர் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் எப்படிப்பட்ட பெண்? இதெல்லாம் அல்லாஹ், அல்லாஹ்வுடைய கட்டளையாக இருந்தால் அல்லாஹ் எங்களை வீணாக்க மாட்டான். நீங்க பத்திரமா போய் வாருங்கள், அவனுடைய பராமரிப்பில் நாங்கள் இருக்கின்றோம், எங்களை வீணாக்கவே மாட்டான் என்று தாய் சொல்லுகிறாள். மகன் என்ன சொல்லுகிறாரு? இஃப்அல் மா துஅமர், ஏவப்பட்டதை செய்து முடித்து விடுங்கள் வாப்பா என்று சொல்லி பாப்பா மகன் சொல்றாரு. யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை பாவத்தின் பக்கமாக அழைக்கிறார் ஒரு பெண்மணி. وراودته التي هو في بيتها عن نفسه وغلقت الابواب. கதவுகள் எல்லாம் மூடப்பட்டு விட்டது. ஒரு பெண் பாவத்தின் பக்கமாக யூசுஃபை அழைக்கிறாள். அந்த யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு அப்பதான் பருவ வயது அடைந்திருக்கிறது. பலம்மா பலக அஷுத்தஹு ஆதைனாஹு ஹுக்மன் வ இல்மா. அப்பதான் பருவ வயதை அடைந்து ஒரு வாலிபராக இருக்கிறார்கள். ஒரு பரதேசி வாலிபர், அட்ரஸ் தெரியாத வாலிபர், ஒரு அரண்மனையில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். அந்த யூசுஃபை பாவத்தின் பக்கமாக அழைக்கிற சந்தர்ப்பத்தில் அந்த யூசுப் அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க, அந்த இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் சொன்னது போல கால மஆதல்லாஹ். இஸ்மாயில் சொல்றாங்க இஃப்அல் மா துஅமர், யூசுப் சொல்றாங்க அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் கால மஆதல்லாஹ்,
அல்லாஹ் என்னை பாதுகாப்பானாக. ஒரு குழந்தை சொல்லுது அல்லாஹ் சொன்னதை செய்து விடுங்கள். இன்னும் ஒரு குழந்தை சொல்லுது பாவத்தை விட்டு அல்லாஹ் என்னை பாதுகாப்பானாக. ரெண்டு பேர் ஓடுறாங்க பாவத்தை விட்டும், ரெண்டு பேர் ஓடுறாங்க. உலமாக்கள் இருக்கிறாங்க, கியாமத்துடைய நாள் வரைக்கும் உலகத்தில் ஓடக்கூடிய மக்கள் ரெண்டு வகையான மக்கள் இருப்பாங்க. கியாமத்துடைய நாள் வரும் வரைக்கும் இந்த உலகத்தில் ஓடக்கூடிய மக்கள் ரெண்டு வகையாக இருப்பாங்க. ஒரு கூட்டம் பாவத்தை தேடி ஓடுவாங்க, இன்னும் ஒரு கூட்டம் பாவத்தை விட்டு ஓடுவாங்க. அந்த வீட்டுக்குள் இருந்த பெண்மணி பாவத்தை தேடி ஓடினார். யூசுஃபை விரட்டி போறால் பாவம் செய்ய வேண்டும், யூசுஃபை பிடித்து விட வேண்டும், யூசுஃபையுடைய கைக்குள்ள மாட்டிக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை தேடி அலைந்து காதலித்த நிலையில் அந்த பெண்மணி ஓடுகிறாள். யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் மாட்டிக்கொள்ளக் கூடாது, பாவத்தை விட்டும் தன்னை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் என்று சொல்லி அவர்கள் பாவத்தை விட்டு ஓடுகிறார்கள். கியாமத்துடைய நாள் வரும் வரைக்கும் இந்த சுன்னா இருந்து கொண்டே இருக்கும். ஒரு கூட்டம் பாவத்தை தேடி போவார்கள், இன்னும் ஒரு கூட்டம் பாவத்தை விட்டு ஓடி போவார்கள். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா என்னையும் உங்களையும் பாவத்தை விட்டு விரண்டோடக்கூடிய கூட்டத்தில் ஆக்கி வைப்பானாக. அன்புக்குரிய நண்பர்களே, சகோதரி, படிக்க வேண்டிய பாடம் என்ன தெரியுமா? ஹஜ்ரத் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் சொல்றாங்க, இஃஅல் மா துஅமர், சொன்னதை செய்து விடுங்கள் வாப்பா என்று சொல்லக்கூடிய பாடத்தை படித்துக் கொண்டாங்க உம்மாட்ட. உம்மா என்ன சொன்னா, இதல்லா யுவையன அல்லாஹ், அல்லாஹ்வுடைய கட்டளையாக இருந்தால் அல்லாஹ் எங்களை வீணாக்க மாட்டான் என்று அன்றைக்கு அங்க உம்மா சொன்னத இங்க குழந்தை சொல்லுது. யூசுப் அலைஹிஸ்ஸலாம் பாவத்தை விட்டு விரண்டோடுறாங்க. அவங்க சும்மா ஓட இல்ல, அவங்களோட குடும்பத்துல அவங்களோட வாப்பம்மா ஓடினாங்க. அப்படி நாங்க சொல்லுவோமே, ஜீன்ஸ்ல வரணும் உண்டு, பரம்பரையில வரணும் உண்டு. வாப்பாட்ட உம்மாட்ட இல்லாத ஒன்று பிள்ளைக்கு வர முடியாது. எங்கட குழந்தைகள் நல்லது செய்யணும், நாங்க நல்லது செய்யணும், நாங்க நல்லபடி வாழணும். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் தன்னுடைய மனைவி சாராவை அழைத்துக் கொண்டு போறாங்க, மிஸ்ருக்கு போறாங்க. பலஸ்தீனகத்திலிருந்து மிஸ்ர் நாட்டுக்கு போறாங்க. அந்த ஊருக்கு போகக்கூடிய நேரத்தில் நடந்த வரலாறு இமாம் புகார் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி தன்னுடைய புகாரி ஷரீஃபில் பதிவு செய்திருக்கிறார்கள். எடுத்து படியுங்கள், எடுத்து வாசியுங்கள், சுயமாக கொஞ்சம் நேரம் வாசிங்கோ, விளக்கங்கள் கிடைக்கும், விளக்கங்கள் கிடைக்கும். வெறுமனே பரீட்சைக்காக வேண்டி படிக்க வேண்டாம், வாழ்க்கைக்காக வேண்டி படியுங்கள். பாடசாலையில் கல்வி கற்கக்கூடிய மாணவர்களுக்கு சொல்லக்கூடிய செய்தி என்ன தெரியுமா? இஸ்லாம் பாடம் உங்களுடைய பரீட்சையில் இருக்கக்கூடிய ஒரு பாடமாக இருக்கலாம். தயவு செய்து அதனை பரீட்சைக்காக வேண்டி படிக்க வேண்டாம், வாழ்க்கைக்காக வேண்டி படியுங்கள். அதுல வாழ்க்கை சொல்லித்தரப்பட்டிருக்கிறது, வாழ்க்கைக்கு தேவையான 11 பாடங்கள் இருக்கிறது. வாழ்க்கைக்காக வேண்டி கிதாபுகளை படியுங்கள். அது எந்த கிதாபை வாசித்தாலும் சரி, அது பள்ளி வாசல்ல வாசிக்கப்படக்கூடிய ரியாதுஸ் ஸாலிஹீனாக இருக்கலாம், தாலீமாக இருக்கலாம், மதரசாக்கள் ஓதக்கூடிய கிதாபுகளாக இருக்கலாம், பாடசாலையில படிக்கக்கூடிய பாடங்களாக இருக்கலாம். எதையுமே பரீட்சைக்காக வேண்டி ஒரு வேறொரு சிந்தனையில படிக்காமல் அதை படியுங்கள் வாழ்க்கைக்காக வேண்டி. வாழ்க்கைக்காக வேண்டி படித்தால் சுப்ஹானல்லாஹ், நிச்சயமாக வாழ்க்கைக்கு வழிகாட்டும். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் தன்னுடைய மனைவியை அழைத்துக் கொண்டு போறாங்க மிஸ்ர் நாட்டுக்கு போற சந்தர்ப்பத்தில். அந்த நாட்டில் இருந்த ஒரு கொடுங்கோல் அரசன் ஹஜ்ரத் யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாமுடைய வாப்பம்மா அவர்களை சிறைபிடித்து விட்டான். அழகான பெண்மணி, வசீகரமான ஒரு பெண்மணி, இன்னும் குழந்தைகளை பெற்றெடுத்தில் ஒரு குமரி பெண்ணை போல ஒரு பெண், அழகான பெண்மணி. யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அந்த அளவுக்கு அழகுண்டா அவனோட வாப்பம்மா எந்த அளவுக்கு அழகா இருந்திருப்பாங்க. அப்படிப்பட்ட அழகான ஒரு பெண்மணிய அந்த அரசன் சிறைபிடித்து கதவுகளை மூடிவிட்டு பாவத்தின் பக்கமாக அழைத்த சந்தர்ப்பத்தில் அவர் துஆ கேட்ட அல்லாஹ்விடத்தில். அவன் அல்லாஹ்விடம் துஆ கேட்டா, அல்லாஹும்ம இன்னி ஆமன்து பிக் وبرسولك وحسنت فرجي الا على زوجي. அல்லாஹ்விடத்தில் துஆ கேட்கிறாங்க. காபத்துல்லாஹ் துஆ கேட்க இல்ல, நோம்பு பிடிச்சிட்டு துஆ கேட்க இல்ல,
எங்க தெரியுமா துவா கேட்கிறாங்க? பாவத்தை விட்டும் தன்னை பாதுகாத்துக் கொண்ட நிலையில துவா கேட்கிறாங்க. துஆ கபூலாகிற இடங்கள்ல ஒரு மிக முக்கியமான இடம்தான் பாவம் ஒன்று செய்வதற்கு சந்தர்ப்பம் இருந்தும் நான் பாவம் செய்ய இல்லையா அல்லாஹ் உன்னுடைய பயத்தை எனக்கு உதவி செய்வாயா. குகைக்குள்ள 3 பேர் போனாங்க. ஒருத்தர் துஆ கேட்டார், யா அல்லாஹ் ஒரு பெண்ணை காதலித்தேன், ஃபஜலஸ்து அலா ஃபக்ரைஹா, நான் நெருங்கி விட்டேன், அந்த பெண்ணை அணுகிவிட்டேன், எல்லாம் நடந்து விட்டது. கடைசி கட்டமாக அந்த பெண் என்னை பார்த்து ஒரு வார்த்தை சொன்னால், இத்தகில்லாஹ், அல்லாஹ்வை பயந்து கொள் என்று சொல்லி அந்த இடத்தை விட்டு ஓடி வந்துட்டேன். யா அல்லாஹ். அன்புக்குரிய நண்பர்களே, சகோதரர்களே, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துடைய மனைவி ஒரு துஆ கேட்டா, யா அல்லாஹ், உன்னை கொண்டு இவ்வளவு நாள் விசுவாசம் கொண்டிருக்கிறேன், உன்னுடைய நபியை நபியாக ஏற்றுக்கொண்டிருக்கிறேன், என்னுடைய கற்பை நான் பாதுகாத்துக் கொண்டேன், இதற்கு பிறகு இந்த கற்பு என்னால் பாதுகாக்கப்பட முடியாது, இதை நான் உள்ளத்தில் ஒப்படைத்து விட்டேன் என்று துஆ கேட்கிறாங்க. ஃபஷல்லத் யதாஹு, அந்த அரசனுடைய கை சூகையாகிவிட்டது. அந்த குடும்பத்தில் பிறந்தவர் தான் யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம். குழந்தைகளுக்கு வாழ்ந்து காட்டுங்கள், குழந்தைகளுக்கு முன்மாதிரியாக வாழ்வோம். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துடைய வரலாறு படிக்கப்பட வேண்டிய வரலாறு. அதுல மிக முக்கியமான ஒரு செய்தி தான் நான் ஆரம்பத்தில் ஓதின ஆயத்து. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் உடைய வரலாறு அது நெடுகா பேச வேண்டும். எப்படிப்பட்ட ஒரு குடும்பமாக இருந்தார்கள், எப்படிப்பட்ட உரையாடல் செய்தார், கம்யூனிகேஷன் எப்படி செய்தார்கள். சுப்ஹானல்லாஹ். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துடைய கம்யூனிகேஷன் ஸ்கில், தொடர்பாடல் எப்படி இருந்தது. வாப்பாவுடன் உரையாடும் பொழுது உரையாடின விதமும், சமூகத்துடன் உரையாடும் பொழுது உரையாடின விதமும், அந்த அரசனுடன் உரையாடும் பொழுது உரையாடிய விதமும் வித்தியாசமானது. வித்தியாசமானது. வாப்பாட்ட பேசக்குள்ள வாப்பா ஒரு காஃபிர், வாப்பா ஒரு மாற்று மதத்தை சார்ந்தவர், எவ்வளவு பணிவாக பேசினார் தெரியுமா? யா அபதி லிம தஅபுது ஷைத்தான், யா அபதி யா அபதி. எந்த வார்த்தையை இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் தண்ட வாப்பா இப்ராஹிமுக்கு சொன்னார்களோ, யா அபத்தி யா அபத்தி, அதே வார்த்தையைத்தான் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் தண்ட வாப்பக்கும் சொன்னாங்க, யா அபத்தி. ஆனா வித்தியாசம், வாப்பா காஃபிர். வாப்பா காஃபிராக இருப்பது எனக்கு பிரச்சனை அல்ல, நான் என்ற வாப்பாவுடன் எப்படி நடந்து கொள்கிறேன் என்பதுதான் எனக்கு பிரச்சனை. நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். என்ற வாப்பா யார் என்பது எனக்கு பிரச்சனை அல்ல, என்ற வாப்பாவுடன் நான் எப்படி நடந்து கொள்கிறேன் என்பதுதான் இப்ராஹிமுக்கு இருந்த பிரச்சனை அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம். வாப்பா ஒரு காஃபிர், ஒரு சிலை வணங்கி சிலையை ப்ரமோட் பண்றாரு. ஆனா அவருக்குரிய பிரச்சனை யா அபத்தி, என்ற வாப்பாவே. கடைசியாக வாப்பா சொன்னாரு, நான் உன்னை கல்லடிச்சு கொள்ளுவேன் இதுக்கு பிறகு தொடர்ந்தால். அப்பையும் வாப்பாவை பார்த்து சொன்னாங்க, சலாமுன் அலைக், வாப்பா உங்களுக்கு சலாம் உண்டாகட்டும், நான் உங்களை விட்டு கொஞ்ச நாளைக்கு பிரிஞ்சு போறேன், நான் கோபம் இல்ல. வாப்பா சொன்னார், முகத்தில முடிக்காதே, வஹ்ஜுர்னி மலியா, என்ற முகத்தில கூட முடிக்காதே என்றாரு. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? நான் வாப்பாவோட கோபித்துக் கொள்றது என்பது நடக்க முடியாத விஷயம், நான் கொஞ்ச நாளைக்கு உங்களை விட்டு ஒதுங்கி நிற்கிறேன். குர்ஆன் சொல்லுகிறது, அழகான வார்த்தை, குர்ஆனுடைய தஅபீர், குர்ஆனுடைய வார்த்தை பிரயோகங்கள் ரொம்ப ஆச்சரியமானது. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் தந்த குடும்ப தந்த சமூகத்தாரிடத்தில் ஒரு கேள்வி கேட்டார். ஆச்சரியமான கேள்வி, நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். கேள்வி கேட்பது குத்தம் அல்ல, கேள்வி கேட்கப்பட வேண்டும். ஒரு கேள்வி கேட்பதன் ஊடாக 3 வகையான பிரயோஜனங்கள் உருவாகும். முதலாவது பிரயோஜனம் தெரியுமா? கேள்வி கேட்பதனூடாக மக்களை சிந்திக்க தூண்டுகின்றோம். கேள்வி கேட்பதனூடாக மக்களை சிந்திக்க தூண்டுகின்றோம். கேள்வி கேட்பதனூடாக மக்களுக்கு மக்களுடன் ஒரு கலந்துரையாடலுக்கான அவகாசத்தை, கதவை திறக்குகின்றோம். நாம் ஒரு கேள்வி கேட்டோம் என்றால் அவர்கள் பதில் சொல்லுவார்கள், அதனூடாக உரையாடல் தொடர்கிறது, உரையாடலுக்கான ஒரு கதவு திறக்கப்படுகிறது. மூன்றாவது, கேள்வி கேட்பதனூடாக அவருடைய சிந்தனையை சிந்திக்கக்கூடிய, அவர்கள் மனித அறிவாற்றலை மதித்து மனிதனை சிந்திப்பதற்கான ஒரு அவகாசத்தை உருவாக்கி கொடுக்கின்றோம். எனவே கேள்வி கேட்பது குத்தம் அல்ல, கேள்விகள் கேட்கப்பட வேண்டும். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் கேள்வி கேட்டாங்க, பாப்பாட்டை கேட்டாங்க, சமூகத்தை பார்த்து கேட்டாங்க. பாப்பாட்ட முதலாவது கேட்டாரு, அதுக்கு பிறகு சமூகத்திற்கு கேட்டாரு. உலமாக்கள் சொல்றாங்க, முதலாவது குடும்பத்தை கவனிச்சுக்கொண்டோ, குடும்பத்தை மறந்துடவானம். வஅமுர் அஹ்லக பிஸ்ஸலாஹ்,
மற்ற மக்களுடைய வீட்டு கதவுகளை தட்டுவதற்கு முன்னால தந்த குழந்தைகளுடைய ரூம் அறைகளுடைய கதவுகளை தட்டுங்க தொழுகையின் பக்கமாக. நன்றாக புரிந்து கொள்ளுவோம். மற்றவர்கள் தொழுகிறார்களா, தொழ வேண்டும் என்பது எனக்கு என்னுடைய கன்சர்ன். ஆனா என் குழந்தை தொழ வேண்டும் என்பது என்னுடைய பொறுப்பு. வஅமுர் அஹ்லக பிஸ்ஸலாஹ் வஅன்சிர் அஷீரத்தக்கல் அக்ரபீன். குர்ஆன் சொல்லித் தருகிறது. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் சமூகத்தை பார்த்து மட்டும் பேச இல்ல, இத் கால லி அபீஹி, தன்னுடைய வாப்பாட்ட கேட்கிறாங்க. இரண்டாவது வகௌமிஹி, தன்னுடைய சமூகத்தை கேட்கிறாங்க, வாப்பாட்டையும் கேட்டாங்க, சமூகத்தை கேட்டாங்க. மா ஹாதிஹி தமாதீல் அல்லதி அன்தும் லஹா ஆகிஃபூன், தொடர்ச்சியாக நீங்கள் வணங்கி வழிபட்டுக் கொண்டிருக்கக்கூடிய இந்த சிலைகளை பற்றி கொஞ்சம் சொல்லுங்களே பார்ப்போம். இந்த சிலைகள் என்ன? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் கேள்வி கேட்கிறாங்க. அவர்களை கிரிட்டிசைஸ் பண்ணுவதற்கல்ல, அவருடைய புத்தியை கொஞ்சம் யோசிக்க வைப்பதற்காக வேண்டி கேள்வி கேட்டாங்க. இந்த சிலைகள் என்னன்னு கேட்டாங்க. நீங்க யோசிச்சுக்கோங்க, இன்றைக்கும் அந்த சிலைகள் இருக்கத்தான் செய்கிறது. எங்களிடத்துல சிலைகள் இருக்கத்தான் செய்கிறது. நாங்கள் கல்லை சிலையாக வணங்கவில்லை, தங்கத்தை சிலையாக வணங்குகின்றோம், பணத்தை சிலையாக வணங்குகின்றோம், கல்வி தராதரங்களை சிலையாக வணங்குகின்றோம், வாழ்க்கையில பட்டம் பதவியை சிலையாக வணங்குகின்றோம், இருக்கக்கூடிய சோசியல் மீடியாவை நாங்கள் சிலையாக வணங்குகின்றோம். மஹாதிஹி தமாசீல், அல்லாஹ்வை விட்டு எங்களை புறக்கணிக்கக்கூடிய அனைத்துமே சிலைகள் தான். அல்லாஹ்வை விட்டு எங்களை தூரமாக்கக்கூடிய அனைத்தையுமே பற்றி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் கேள்வி கேட்டார்கள். மஹாதிஹி தமாசீல் அல்லதி அன்தும் லஹா ஆகிஃபூன். தொடர்ச்சியாக பள்ளிக்கு வந்தாலும் கையில சோசியல் மீடியா, ரோட்டுக்கு போனாலும் கேமரா, படுக்கறைக்கு போனாலும் வாட்ஸ்அப், எங்க போனாலும் என்ன, அதை விட்டு பிரிய முடியாது. அன்தும் லஹா ஆகிஃபூன், அதிலேயே இருந்து கொண்டிருக்கிறீங்க. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் கேட்கிறாங்க கேள்வி. என்ன தெரியுமா சொன்னாங்க? அந்த சமூகம் வஜத்னா ஆபாஅனா லஹா, எங்களுக்கு எந்த ஒன்றுமே தெரியாது, எங்களோட முன்னோர்கள் இப்படித்தான் செய்தார்கள், நாங்களும் அப்படியே செய்கின்றோம். அப்படி செய்ய வானம். முன்னோர்கள் செய்தார்கள் என்பதற்கு நாங்கள் செய்வதல்ல. அல்லாஹ் செய்து இருக்கிறானா? நபி செய்து காட்டினார்களா? செய்ய சொன்னார்களா? செய்ய வேண்டுமா? இது ஏன் செய்ய வேண்டும்? அல்லாஹ்வுடைய கட்டளைகளுக்கு முன்னால கேள்வி கேட்க வேண்டாம். அல்லாஹ் தொலை சொன்னான், ஏன் தொலை வேண்டும் என்று கேட்பதல்ல. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் சொல்லித் தராங்க. அன்புக்குரிய நண்பர்களே, சகோதரர்களே, தனியாக பேசப்பட வேண்டிய ஒரு நீண்ட குர்ஆனுடைய திருவசனம். வாழ்க்கைக்கு அழகான முன்மாதிரி. கேள்வி கேட்க முடியும், கேள்வி கேட்டார்கள், சிந்திக்க சொன்னார்கள், சிந்தித்தார்கள் மக்கள், அதனூடாக ஒரு உண்மையை விளங்கப்படுத்தினார்கள். சுப்ஹானல்லாஹ். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துடைய வரலாறு தில்காதா மாதம், தில்ஹிஜ்ஜா மாதம் முழுக்க பேசினாலும் பேசிக்கொண்டே போக முடியும், பேசி முடிக்க முடியாத ஒரு வரலாறு. கடைசியாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் மரணப்படுக்கையில படுத்துக் கொண்டும் தன் குடும்பத்துக்கு சொன்ன வசியத்தையும் சொல்லிவிட்டு அல்லாஹ் சொல்லுகிறான், வஇத் பிதலா இப்ராஹீம ரப்புஹு பிகலிமாத்தின் ஃபஅத்தம்மஹுன்ன இப்ராஹீம அல்லதி வஃபா இன்ன இப்ராஹீம கான உம்மத்தன். சுப்ஹானல்லாஹ். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் வஃபா, ஒரு வஃபியுன், நிறைவேற்றி வைத்தார். ஃபஅத்தம்மஹுன்ன, பரிபூர்ணத்துவப்படுத்தி விட்டார். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் ஒரு தனி மனிதன் அல்ல, அவர் ஒரு சமூகம். அவர் ஒரு சமூகம், தனி மனிதனாக இப்ராஹிமை பார்க்க வேண்டாம். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் ஒரு சமூகம். இப்படியாக இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துடைய வரலாறு எங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனா இந்த வரலாற்றில் நாங்கள் ஒன்றை மட்டும்தான் எடுத்துக்கொண்டிருக்கிறோம். உதுஹிய்யா கொடுப்பது என்ற சுன்னாவை மட்டும் நாங்கள் கடைபிடிக்கின்றோம். அன்புக்குரிய நண்பர்களே, சகோதரர்களே, இந்த இடத்தில் மிக வினயமாக, மிக அன்பாக, மிக இரக்கமாக சொல்லிக் கொள்கின்றேன். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துடைய வரலாறை படியுங்கள், வாழ்க்கைக்கு பாடம் படித்துக் கொள்ள முடியும். அழகான உபன்யாசங்கள், அழகான உபதேசங்கள். சுப்ஹானல்லாஹ். இன்னொரு உபதேசங்களை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆனில் போட்டிருக்கின்றான். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த நபியுடைய வாழ்க்கையை பின்பற்றி நடப்பதற்கு அல்லாஹ் துணை புரிவானாக, தௌஃபீக் செய்வானாக. குடும்பமாக இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாமுடைய குடும்பம் வாழ்ந்ததை போல வாழுவதற்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம் அனைவருக்கும் துணை புரிவானாக, தௌஃபீக் செய்வானாக, நல்லருள் பாலிப்பானாக. நம்முடைய குழந்தைகளையும், நம்முடைய மனைவி மக்களையும்
அல்லாஹுடைய கட்டளைகளை மதித்து அல்லாஹுடைய கட்டளைகளை முதன்மைப்படுத்தி வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய குடும்பங்களாக நம் அனைவரையும் ஆக்கி வைப்பானாக. வஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.